அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போடுறேன். ஏன் வந்து இவ்வளோ டேட்ஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் டவுட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நான் மெயினாக போடுறேன். ஸோ இதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஜென்ரல் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் ஷீட் பாருங்கள். இதில் நமக்கு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7% இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி தனியாக இருக்குது. யாருக்குன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் 7.5% அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நடக்குது. அதுலேயும் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து படித்த பசங்க 7.5% கேட்டகரியில் இருக்கணும். அண்ட் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இந்த 3 கேட்டகரி யாருக்குன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு உள்ளவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு தான் என்னைக்கு கவுன்சிலிங் நடக்க போகுதுன்னா 22 and 23. ஸோ இந்த 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பாருங்கள், கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ். ஸோ இது யாருன்னு உங்களுக்கு புரியும். இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாமல், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் படிக்காமல் யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்க வந்து